இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அறுத்தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்செயல். அந்த குறளுக்கு ஏற்ப ஒரு மெடிசனை பற்றி பார்க்க போகிறோம். என்ன மெடிசன் பார்த்தீங்க அப்படின்னா, அகஸ்தியர் குழம்பு. அகஸ்தியர் குழம்புன்னு நமக்கு சொன்ன உடனே என்ன ஞாபகம் வரும்னா, இது ஒரு பர்கேட்டிவ் மெடிசன் தானே அப்படின்னு தான் ஞாபகம் வரும். பர்கேட்டிவ் மெடிசன் அப்படின்னா வேதிக்காக கொடுக்குற ஒரு மருந்து. இது வேதிக்காக கொடுக்குற ஒரு மருந்து மட்டும் கிடையாது, தக்க காலத்தில் தக்க நோய்க்கு தக்க நோயாளிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மருந்தாக தான் இதை பார்க்குறாங்க. இந்த மருந்து பார்த்தீங்க அப்படின்னா 4448 நோய்களுக்கும் கொடுக்கறதா சொல்லப்படுது. இது பேஸ்ட் ஆன் அச்சுவன்ட், அதாவது அனுபானத்தை பொறுத்து இந்த மருந்து வந்து வேலை செய்யுது. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபீவருக்கும் கொடுக்கலாம், ப்ளீடிங் பைல்ஸ்க்கு கொடுக்கலாம், கிரானிக் இன்ஃபர்டிலிட்டிக்கு கொடுக்கலாம், கிரானிக் டிசீஸ்க்கு என்ன மாதிரி டிசீஸ்க்காக இருந்தாலும் நம்ம கொடுக்கலாம். பேஸ்ட் ஆன் அடல்ட் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து டோசேஜ் மாறும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 65 மில்லிகிராம். இட் இஸ் அன் ஹெர்போ மினரல் காம்பினேஷனில் ஒரு மெடிசன். ஹெர்போ மினரல் காம்பினேஷன் மெடிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மினரல் காம்பினேஷனோடையும் 6 ஹெர்பல் காம்பினேஷனோடையும் இருக்கிற ஒரு காம்பினேஷனோட மெடிசன். என்னென்ன எப்படி இன்டேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இயர்லி மார்னிங்கில் தான் இன்டேக் பண்ணணும். இயர்லி மார்னிங் நம்ம காமனாக எப்போல்லாம் மிட் ஜூன் டு ஆகஸ்ட்டில் நம்ம காமனாக இன்டேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனி டு ஆடி மாதத்தில் தான் அந்த மெடிசன்ஸ் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது. இது வந்து எந்த மாதிரி இன்டேக் பண்ணுறது? இயர்லி மார்னிங் ஒரு 4 o'clock நம்ம எம்டி ஸ்டொமக்கில் தான் நம்ம இந்த மெடிசன்ஸை பேஸ்ட் ஆன் அட்ஜுவன்ட்டில் எடுக்கணும். எந்த அனுபானத்தை பொறுத்து நம்ம எடுக்கிறோம். அந்த அனுபானத்தை பொறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 hours அப்புறம் அவங்களுக்கு லூஸ் மோஷன் ஸ்டார்ட் ஆகும். லூஸ் மோஷன் ஸ்டார்ட் ஆகி ஒரு டைமுக்குமே பாயில் பண்ணி ஒரு 2 or 3 liters வாட்டர் வச்சுக்கிறோம். ஒரு டைமுக்கு லூஸ் மோஷனுக்கு ஃப்ளூயிட் பேலன்ஸ் குறையிறப்ப தண்ணி நம்ம குடிச்சுட்டே இருக்கணும். ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 hours அவங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டொமக்கோடைய மியூக்கஸ் மெம்பரேன் எரோடாகி வெளியே வந்ததுக்கப்புறம் சளி மாதிரி லாஸ்ட்டாக அந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஹாட் வாட்டரில் ஹெட் பாத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைல்டாக ஸ்பைஸியாக இல்லாமல் தயிர் சாதமோ இல்லை இட்லி சாம்பார் அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு இன்டேக் பண்ணிவிட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. அன்றைக்கி லாங் ட்ராவல் எதுவும் பண்ணக்கூடாது, ஹெவியான ஃபுட் ஐட்டம்ஸ் எடுக்கக்கூடாது, மற்றபடி தூங்கக்கூடாது அவங்களுக்கு. இதே பார்த்தீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாமா அப்படின்னா ஏஜ் எபோவ் 5 yearsக்கு நம்ம சில்ட்ரன்ஸ்க்கும் கொடுக்கலாம். டோசேஜ் வந்து கண்டிப்பாக மாறும். பெட்டர் கன்சல்டன்ட் டாக்டர் அண்ட் இன்டேக்.